Good morning students, I am MRK. Today we are going to see 10th standard mathematics chapter 1 relation functions exercise 1.5 9th questions. Question read பண்ணிக்கோ. சாரி 8th third அதை முடிச்சு 9th போடணும். சாரிப்பா 8th third question associative property வந்து satisfy பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கு. 8th third one ரெண்டு சொல்லி கொடுத்துட்டேன், டீச் பண்ணிட்டேன். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு இருக்குது. கொஸ்டினை பார்த்துக்கோ, புக் எடுத்து வச்சு. நான் பேஸ்ட் பண்ணலை கொஸ்டினை. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5. ஃபஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கல, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிப்போம். எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ், ஓகே, சாரி ஜி ஆஃப் எக்ஸு, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கல, எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ், அவசரப்படுறேன், ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் நேம் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ மொத்தமாக வர்றோம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும் ரைட் சைடில் உள்ளதோட. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோ, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னு பாரு, 3x மைனஸ் 5 இருக்குது. நெக்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அதில் உள்ள எக்ஸை எடுத்துகிட்டு இதை கொண்டு இங்கே எழுதணும். அப்போ 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னது 4 விச் இஸ் 1. அவ்வளோதான். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வரையில் பார்த்து ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் கண்டுபிடிச்சிக்கோ, ப்ராக்கெட். சரியா? இது எழுதிக்கா, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கொஸ்டினில் இருக்கும், இல்லை நம்ம தான் எழுதணும். காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். அப்படி ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இதை மாற்றி கூட செய்யலாம், தப்பு இல்லை. கொடுக்கலனா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபைடுன்னு சொன்னால் செய்யணும் நம்ம, அதனால் செஞ்சு காட்டுறேன். ரைட், ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ், ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து 3x மைனஸ் 5. அப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன இருக்குது, ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு. அப்போ 3x மைனஸ் 5. ரைட்டு. இப்போ அடுத்து வா, முன்னாடி எஃப் சேர்த்துக்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்னு எழுதிட்டு எஃப் இருக்கட்டும் சார், ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ எஃப் இருக்கட்டும், உள்ளே உள்ள ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்றது இந்த இருக்குது, இதைத்தான் எழுதணும். 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். வெரி குட். அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதை எடுத்துகிட்டு 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக எழுதியாச்சு. மைனஸ் என்ன இருக்குது, அதில் 4 இருக்குது. அப்போ செகண்ட் ஆன்சர். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் ஆகிடுச்சு பாரு. ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. அப்படி இல்லைன்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு முடிக்கணும். இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ.